ஃபேன்ஸ் ஹாப்பி சண்டே. எஸ்ஆர்ஹெச்சும் டெல்லியும் வந்து இன்னைக்கு விளையாட போறாங்க. நம்மளோட ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்னைக்கு யாருக்கு பிளஸ் பாயிண்ட் யாருக்கு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக டெல்லி பக்கம் தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் பக்கம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஒன் டவுன். இந்த ஓப்பனிங் ஒன் டவுன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த டீம் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தொடர்ந்து வந்து போன ஐபிஎல் இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ்ஆர்ஹெச்சோட பலமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஒன் டவுன். சப்போஸ் இன்கேஸ் ஓப்பனிங் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா ஒரு 80-90 அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சப்போஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஓப்பனிங்கும் ஒன் டவுனும் ஒழுங்கா ஆடல அப்படின்னா கண்டிப்பாக 100% வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி பக்கம் தான். டெல்லிக்கான வெற்றி வாய்ப்பு ஏன் இன்னும் கூடுதலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா KL ராகுல் வந்து உள்ள வந்திருக்காரு. அவங்க டீமுக்கு வந்து மிகப்பெரிய பலமா இருக்க போறாரு. அநேகமா ஒன் டவுன் வருவாரு, மிகப்பெரிய பலமா இருப்பாரு அவங்க டீமுக்கு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் சைடு பாத்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவர் ஆல்ரெடி வந்து கப் அடிச்ச ஆஸ்திரேலியா பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீக் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில விளையாண்டு இருக்காரு. அவர் நல்லாவே போட்டுட்டு இருக்காரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவா இருக்கு டெல்லி சைடு. டெல்லிக்கு தான் இன்னைக்கான மேட்ச் வின்னிங் சைட்ல வந்து மிகப்பெரிய பலம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி தான் ஜெயிக்க போகுது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டா இருக்கா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்க போகுதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.